அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. பாலைவனத்தில் ஒரு நபர் கடந்து போகும்போது மேகத்திலிருந்து ஒரு சப்தம், இந்த நபருடைய தோட்டத்தில் மழை பொழியச் என்ற சப்தம் வருது. இதை கேட்டுட்டு அந்த மேகம் அந்த ஒரு பகுதிக்கு சென்று அந்த இடத்துல மழை பொழியுது. அந்த மழை தண்ணீர் கீழ் விழுந்து ஊற்றாக சென்று ஒருவருடைய தோட்டத்திற்குள் நுழையுது. இவர் அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த தோட்டத்துக்குள் நுழையிறாரு. நுழைஞ்சு அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறார். அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய பெயர் என்ன? அப்பா அவர் இன்ன நபர் இன்ன பேர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, அந்த மேகத்தில் சொன்ன பெயர் இருக்குது, அந்த பேர் தான் இவர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த தோட்டக்காரர் கேட்குறாரு, ஏன் என் பேரை கேட்குறீங்க, என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னார், அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது மேகத்திலேருந்து உங்களுடைய தோட்டத்துக்குன்னு மழை பொழியணும்னு சொல்லி ஒரு சப்தம் கேட்டுச்சு, அதனால தான் கேட்டேன். நீங்கள் அப்படி என்ன தான் அமல் செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் பிரத்யேகமாக விசேஷமாக உங்களுக்கு மழையை கொடுக்குறானே, எந்த பகுதிக்கு இது இல்லை, என்ன செய்கிறீங்க? அப்போ அவர் சொல்லுவார், நான் பெரிதாக ஒரு அமல் செய்கிறது கிடையாது. வரக்கூடிய அந்த தோட்டத்தின் மூலம் வரக்கூடிய லாபத்தை நான் 3 பகுதியாக நான் செலவு செய்வேன். முதலாவது ஒரு பகுதி என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய தேவைக்காக நான் அதை பயன்படுத்திக்குவேன். என்னுடைய உணவு தேவை, என்னுடைய உடை தேவைக்காக வேண்டி. இரண்டாவது ஒரு பகுதியை அடுத்த விளைச்சலுக்காக வேண்டி முதலீடாக நான் பயன்படுத்திக்குவேன். மூன்றாவது ஒரு பகுதியை நான் ஏழை இல்லாத மக்களுக்காக வேண்டி நான் செலவு செஞ்சுவேன், தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதிலை சொல்லுவார். இப்போ இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது என்ன? நமக்கு என்ன இந்த சம்பவத்தில் படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பழக்கம் என்ன? தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தில், தாங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு பங்கு ஏழை எளிய மக்கள், இல்லாத மக்களுக்கு செலவு செய்வதற்காக வேண்டியே வச்சுருப்பான். தர்மத்திற்கென்றே ஒரு பங்கை முடிவு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா உள்ளதிலே மனிதனுக்கு ரொம்ப கடுமையான ஒரு மிக கஷ்டமான ஒரு விஷயம் காசை செலவு செய்கிறது தான். அதுவும் இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியோருக்கு வீணாக செலவு செஞ்சுருவான், தேவையில்லாமல் செலவு செய்வான். ஆனால் வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு, அது தேவையுடையவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு செலவு செய்வது மனிதனுக்கு ரொம்ப கடினமான கஷ்டமான ஒரு விஷயம். இங்கே அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள், விசேஷமான உதவி கிடைத்ததற்கு காரணம் என்ன? அவருடைய பழக்கமாக அதை வைத்து கொண்டார். தன்னுடைய லாபத்தில், வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு செலவு செய்வது. அதனால தான் இப்படிப்பட்ட தர்மத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அதனால தான் அவருக்கு மட்டுமே விசேஷமான ஒரு உதவியை அல்லாஹ் தரான்னு சொன்னால், இப்போ நம்மால் முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது, நம்மால் கண்டிப்பாக வீணாக எத்தனையோ காரியங்கள் நம்ம செலவு செய்யும், எவ்வளோ செல்வங்கள் செலவாகுது, ஆடம்பரமாக செலவாகுது, அதெல்லாம் குறைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழை எளியோர்களுக்கு, கடனாளிகளுக்கு, இல்லாதவர்கள், வறியவர்கள், கேட்டவர்கள் எல்லாவற்றிற்கும் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தர்மத்தை கொண்டு பல்வேறு வித கஷ்டங்களை நீக்குகிறான். இப்போ இந்த சம்பவம் நமக்கு அல்லாஹ்வுடைய பிரத்யேக உதவியை தர்மத்தின் மூலம் பெற முடியும் என்று நமக்கு இந்த சம்பவத்தின் மூலம் தெரியுது. இந்த சம்பவத்தை படிப்பினையாக கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.